குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 140 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 141. வாசித்தும் காணாமல் வாய்விட்டும் பேசாமல் பூசித்தும் தோன்றா பொருள் காண்பது எக்காலம். வாசித்தும் அப்படின்னா கற்றும், பூசித்தும் அப்படின்னா பூசை செய்தும், கற்பதாலும், வாய்விட்டு பேசி அழைப்பதாலும், பூசை செய்து வழிபடுவதாலும் தோன்றாத மெய்ப்பொருளை காண்பது எந்த காலமோ. பாடல் 142. 12 கார்புரவி பாய்ந்து சில்லன் தப்பாமல் பின்னிரண்டு சங்கிலிக்கொ பிணிப்பதினி எக்காலம். பின்னிரண்டு சங்கிலி அப்படின்னா இடைக்கலை பெண்களை, 12 கால் புரவி அப்படின்னா 12 அங்குலம் நீளும் மூச்சு காற்று, பிணிப்பது அப்படின்னா கட்டுவது. மூச்சு குழலின் நீளம் 12 அங்குலமே, அதுவரை நீளும் மூச்சை இடைக்கலை பெண்களை என்னும் 2 சங்கிலிகளால் கட்டுவது எந்த காலமோ. பாடல் 143. நாட்டு காலிரண்டும் விட்டு நடவு காலூடே போய் ஆட்டக்கால் இரண்டினுள்ளே அமர்ந்திருப்பது எக்காலம். ஆட்டக்கால் அப்படின்னா உடலை இயக்கும் ஆதாரமாகிய மூலாதாரம். நாட்டிய நம் கால் இரண்டின் வழியாக இடக்கலை பிங்களை நாடிகள் ஏறி நடுவே இருக்கும் காலாகிய சுழுமுனையின் உள்ளே செல்வதால் ஆட்டக்காலாகிய மூலாதாரத்தின் 4 இதழ்களும் பூரித்திருப்பதை காண்பது எந்த காலமோ. பாடல் 144. பார்ப்பசுவை பூட்டி பதியில் வைத்து சீராட்டி கார்பசுவை ஓட்டி அதில் வைப்பது எக்காலம். பால் அப்படின்னா அமுதம், பசு அப்படின்னா பதியாகிய சகஸ்திராரம், கால் பசு அப்படின்னா பிராணனாகிய காற்று. அமுதம் சுரக்கும் பதியாகிய சகஸ்திராரத்தில் மூலாதாரத்தில் இருந்து மூண்டெழுந்த பிராணனை காற்றை ஓட்டி அதில் நிறுத்துவது எந்த காலமோ. பாடல் 145. பலவிடத்தே மனதை பாயவிட்டு பாராமல் நிலவரையின் ஊடே போய் நேர்படுவது எக்காலம். பல்வேறு இடங்களிலும் மனதை அலையவிட்டும் பாராமல் நிலவரையாகிய மூலாதாரத்தின் உள்ளே போய் இறைவனை அடைவதும் எந்த காலமோ. நிலவரை அப்படின்னா மூலாதாரம், ஊடே அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். பாடல் 146. காம கடல் கடந்து கரையேறி போவதற்கே ஓமக்கனல் வளர்த்து உள்ளிருப்பது எக்காலம். ஓமக்கனல் அப்படின்னா யோகத்தில் உண்டாகும் நெருப்பு. காமம் என்னும் கடலை கடந்து அதை ஏறி போவதற்கு ஓமக்கனலை வளர்த்து அதனுள் மனம் வைப்பது எந்த காலமோ. பாடல் 147. உதய சுடர் மூன்றும் உள் வீட்டிலே கொளுத்தி இதய திருநடனம் இனி காண்பது காலம். சுடர் 3 அப்படின்னா 3 வகையான தீ. அவை காருகபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்கினி என்பன. உதயம், மதியம், மாலை ஆகிய 3 வேளைகளிலும் தீயை உள் வீட்டிலே கொளுத்தி இதய தானத்தில் திருநடனம் இனி காண்பது எந்த காலமோ. பாடல் 148. வேதாந்த வேதமெல்லாம் விட்டேரியே கடந்து நாதாந்த மூல நடுவிருப்பது எக்காலம். நாதாந்த மூலம் அப்படின்னா இறைவன். வேதாந்திகளின் வேதத்தை எல்லாம் விட்டொழித்து நாதாந்த மூலமான இறைவனுடன் நான் இருப்பது எந்த காலமோ. பாடல் 149. பட்டமற்ற காற்றிற் பறந்தாடும் சூத்திரம் போல் விட்டு வெளியாக விசுவசித்தல் எக்காலம். சூத்திரம் அப்படின்னா கயிறு. பட்டத்தை இழந்த பின் அதில் கட்டியிருந்த கயிறு காற்றில் பறப்பது போல் உடலை பிணித்திருந்த அருள் என்னும் கயிறும் உடம்பு விழுந்து விடுமானால் தனியே நிற்பதை காண்பது எந்த காலமோ. பாடல் 150. அட்டாங்க யோகமதற்கு அப்பாலுக்கு அப்பாலாய் கிட்டா பொருளதனை கிட்டுவது எக்காலம். அட்டாங்க யோகம் அப்படின்னா 8 யோக பயிற்சிகள். அவை இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலை என்பவை 8 வித யோக பயிற்சிகளுக்கு அப்பாலும் அதற்கு மேலும் சென்று கிட்டாத பொருளாகிய இறைவனை பெறுவதும் எந்த காலமோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 151வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.